ஐயோ, ரொம்ப விடிஞ்சிருச்சு போல. புருஷா, டே புருஷா. என்னடி கத்திக்கிட்டு இருக்க? என்னாச்சு? என்னது என்னாச்சா? டயத்தை பாத்தியா? நல்லா விடிஞ்சிருச்சு. தொழிலுக்கு போக வேண்டாமா? ஆமா, பெரிய கலெக்டர் வேலைக்கு போறவ களவாங்க போறதுக்கு இவ பண்ற அலப்பற தாங்க முடியலடா. ஐ ஜாலி ஜாலி அம்மா, நானும் வரேன். ஐயோ, உன்னை கூட்டிட்டு போய் நான் என்ன பண்றது? நீ எங்க உசுர் எடுப்பிய? அடியே, இவ வீட்டுல இருந்தா ஏன் உசுறு எடுப்பா? தயவு செய்து கூட்டிட்டு போயிருடி. அப்ப சரி, நான் கூட்டிட்டு போறேன். சமைச்சு வச்சிருங்க. பொண்டாட்டியா அடக்க ஒடுக்கமா என்னைக்காவது வீட்டுல நீ சமைச்சிருக்கியா? ஓஹோ, சாருக்கு நான் சமைக்கணும்னு வேற ஆசை இருக்குதா? ஆமா, நான் என்ன காலையில பெட்ல படுத்திருக்கும் போது நீ குளிச்சுட்டு தலையில துண்டை கட்டிட்டு பெட் காப்பி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆஃப்டர் ஆல் ஒரு சமையல் பண்ணி கொடுக்கணும் தானே ஆசைப்பட்டேன். ஆசை நல்ல பேராசையா? முதல்ல நான் சமைக்கணும்னா நீ எங்கேயாவது வெளியில போய் சம்பாதிக்கணும். அது உன்னால முடியுமா? சமைக்கணும் தானே சொன்னேன், பொசுக்கு நீ என்ன சம்பாதிக்கணும்னு சொல்லிவிட்டா? அடியே, மாமன் உன்கிட்ட சும்மா விளையாடி பார்த்தேன்டி. மாமனால வேலைக்கு போக முடியுமா? அதானே, இந்த மண்ணாங்கட்டியால எப்படி வேலைக்கு போக முடியும்? எனக்கு தானே தெரியும். கட்டின நாளையில இருந்தே வீட்டில் சும்மா தானே இருக்க. அஜிஜு புஜிஜு அச்சிச்சு, மாமன் எப்படி மானங்கிடத்தனமா மரியாதை இல்லாம பேசப்படாதுடி. மாமன் உனக்கு சமைச்சு வைக்கணும், அப்படித்தானே? நல்லா சமைச்சு வைக்கிறேன், போடி போய் நீ களவான்ட்டு. மாமனா மச்சனா மானங்கட்ட வேலை போ. மானங்கட்ட அப்பா. எல்லாருக்கும் பொண்டாட்டி பிள்ளைங்க உசுரை மட்டும்தான் வாங்கும். என் பொண்டாட்டி பிள்ளைங்க எனக்கு மானத்தையும் சேர்த்து வாங்கிடுறாங்க. அடியே, ஆடாம வாயேண்டி. அம்மா இன்னும் எவ்வளவு தூரம் போகணுமா? போகணும். எந்த தோட்டத்தில் ஆள் இல்லையோ அந்த தோட்டத்து வரைக்கும் போகணும். களை வாங்குறதே ஒரு பெரிய கலையா இருக்கும் போல. ஐ அம்மா. என்னடி சின்ன தாய் இந்தாட்டம் ஆடிட்டு இருக்க? அம்மா, இங்க பாத்தீங்களா? இந்த தென்னை மரத்து சின்னதா தான் இருக்கு, ஆனா இதுலயே தேங்காய் காய்ச்சிருச்சுமா. ஆமாண்டி, சின்ன மரத்திலே தேங்காய் காய்ச்சிருச்சு. ஐ ஜாலி இன்னைக்கு நாம இந்த மரத்திலேயே தேங்காய் களவான்ட்டு போயிடலாமா? போடி, மரத்துல ஏறி பறிக்க எனக்கு கடுப்பா இருக்கு. அது மரத்துல ஏறி பறிக்கணுமா? கீழே நின்னாலே பறிக்க முடியுமேமா? போடி, சோம்பேறித்தனத்தோட உச்சகட்டமா இருக்கு. வேணாம். அது சரி, சொந்தமா இடமும் கிடையாது, மரமும் கிடையாது, ஒரு தேங்காய் கூட கிடையாது, பின்னையா இருக்காது இந்த சோம்பேறித்தனம்? அடடே, தேங்காய் பறிச்சு வண்டியில ஏத்தி வச்சிருக்காங்களே, இது கூட நல்லாதான் இருக்கு. அடியே சின்ன பொண்ணு, இங்க வாடி. என்னடி சின்ன தாயி, அம்மான்ற மட்டு மரியாதை இல்லாம வாய்க்கு வந்தபடி கூப்பிடுற? என்ன பறிக்கிற உயரத்துல இருக்க? தேங்காய் பறிக்க மாட்டேன்னு சோம்பேறித்தனம் பட்டல பாரு. உனக்கு தேங்காய் பறிச்சு வண்டியிலே ஏத்தி வச்சிருக்காங்க, வண்டியோட ஆட்டையை போட்டு போலாம், போமா? தோட்டத்துக்காரன் போலீஸோட நம்ம வீட்டுல வந்து நிக்கிறதுக்கா? நான் சின்னதா திருட்டு பண்ணிட்டு இருக்கேன். என்ன போய் ஜெயில அனுப்ப நினைக்கியே? நீலாம் நல்லா இருப்பியாடி? நீலாம் ஒரு பெத்த மகளா? சாரி மம்மி, ஐ மேக் எ மிஸ்டேக்கு. சரி, அப்போ இதுல இருக்க கொஞ்சம் தேங்காய் மட்டும் மூட்டை கட்டி எடுத்துக்கலாமா? இதையெல்லாம் எடுத்து ஒரு கோணி பையில கட்டி அதை தூக்க முடியாம தூக்கிட்டு போக கஷ்டமா இருக்கும்டி. என்னாலலாம் ஃபர்ஸ்ட் இதை வீட்டுல கொண்டு உரிக்க முடியாது. மரத்துல ஏறி பறிக்க முடியாதுன்னு சொன்னேன், கை கெட்டுற மரத்துலயும் பறிக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். சரி, வெட்டி வச்ச தேங்காய் வேடுன்னா அதுக்கும் மாட்டேன்னா கொஞ்சம் ஓவரதாம இருக்கு இன்னைக்கு சோம்பேறித்தனம். நான் சொல்ல நிக்காம போயிட்டே இருக்கியே. இல்லம்மா சின்ன பொண்ணு நில்லு. அடடே, இங்க நிறைய உரிச்ச தேங்காய் இருக்கே, நல்லதா போச்சு. அடியே சின்னத்தா, இங்க வாடி. என்னம்மா சொல்லுங்க. என்னப்போ என் சோம்பேறித்தனத்தால எல்லாம் மிஸ் ஆக போகுதுன்னு நினைச்சல. இங்க பாத்தியா, தோட்டத்துக்கார கேனப்பைய தேங்காய் எல்லாம் உரிச்சு இங்கேயே போட்டு போயிருக்கான். இதுக்கு மட்டும் என்ன சொல்ல போற? உரிச்சு வச்ச தேங்காயை சமந்துட்டு போக தலைவலிக்குன்னு சொல்ல போற, அதானே? போ. அடியே, அப்படிலாம் சொல்ல போறது இல்லடி. இந்த தேங்காவை கூடையில அள்ளிட்டு போறேன். அப்பாடா, இதுக்காவது ஒத்துக்கிட்டியா? அது வரைக்கும் சந்தோஷம். வாமா, சீக்கிரம் போலாம், தோட்டத்துக்கார இல்லாட்டி வந்துருவான். வாடி, நீ ஒரு கூடையில தேங்காய் அள்ளிட்டு சீக்கிரம் வா, நான் முன்னாடியே போறேன். தானே, திருட்டுத்தனம் பண்றதா இருந்தா நீ எப்படியா தப்பிச்சா போதும். உன் பொண்ணு மாட்டினாலும் பரவாயில்லன்னு ஃபர்ஸ்டால பேருவா தானே? அதே தாண்டி. உன் கூட வந்ததுக்கு எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். என்னது, இன்னும் வேணுமா? அப்ப இன்னொரு கூட எடுத்து 2 கூடையில தேங்காய் அள்ளிட்டு வந்துடுறியா? அது சரி, ஒரு கூட தேங்காய் அல்றதுக்குள்ள இங்க தலைவலி வந்துரும் போல. இதுல 2 கூட தேங்காவா? போ. சீக்கிரம் வாடி, ஏதோ சத்தம் கேக்குது, ஓடிரு. சீக்கிரம் ஓடிரு, தோட்டத்துக்காரன் பார்க்கத்தான் போறோம். எம்மா, உன்னை நம்பி வந்ததுக்கு இப்படி என்ன தேங்காய் துருவ விட்டுட்டியம்மா? அடியே, உன்னை கொலையா பண்ண விட்டாங்க, தேங்காய் துருவ தானே விட்டுருக்காங்க. ஏன் இப்படி கத்திட்டு இருக்கு? போமா, இனிமேல் நான் கூட வரவே மாட்டேன். நீ வரலன்னா என் பிசினஸ் நல்லா போகும். தேங்காய் துருவல் வாங்கலையோ? தேங்காய் துருவல் வாங்கலையோ? தேங்காய் துருவல். இந்த தேங்காவை அப்படியே விற்கலாம்ல. ஏம்மா இப்படி உடச்சி துருவி விற்க சொல்ற? எனக்கு கையெல்லாம் வலிக்குது.
அடியே எல்லாம் ஒரு காரணமாக தாண்டி. நம்ம தோட்டத்துக்கார பரமசிவனத்துக்கு நம்ம தான் தேங்காய் திருடிட்டு போகணும் சந்தேகம் வந்துருச்சு. அதான் நம்ம வீட்டை சுற்றி சுற்றி பார்த்துருக்காண்டி. அதான் இந்த தேங்காவை அப்படியே விற்றோன்னு வச்சுக்கோயேன், அவனோட தேங்காய் அளவு வச்சு கண்டுபிடிச்சிருவான். அதான் இதை துருவி விற்றேன்னா அவனால கண்டுபிடிக்க முடியாதுல்ல. ஐடியா நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்குல்ல, பின்ன என்ன. கை வலிக்கிறது எனக்கு தானே தெரியும். அதெல்லாம் அப்படிதான் இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்க. மொட்டமணி நமிதா பாட்டி எங்க போறீங்க? இங்க வாங்க. என்ன சின்ன பொண்ணு, என்ன வியாபாரம் இன்னைக்கு? தேங்காய் திருவல் மாதிரி தெரியும். ஆமா மொட்டமணி நமிதா பாட்டி, இன்னைக்கு நாங்க தேங்காவை துருவி வித்திட்டு இருக்கோம். தேங்காவை அப்படியே விற்பாங்க, இல்ல உடச்சி சில்ல எடுத்து விற்பாங்க. ஏன்டி நீ துருவி வித்துக்கிட்டு இருக்க? அதுவா ஆச்சு, நாங்க அப்படியே வித்தா மாட்டிக்கிடுவோம்ல, அதான். என்ன சொல்ற இவ? அப்படியே வித்தா மாட்டிக்கிடுவாளா? ஏ சின்ன தாயி, நான் மாட்டுறேனா இல்லையடி, ஆனா உன் வாய் என்ன மாட்டி விட்டுருண்டி. சாரி மம்மி, ஐ மேக் எ மிஸ்டேக், இனிமேல் பாத்துக்கிறேன். நமிதா பாட்டி இங்க வாங்க. எத்தனடி மாட்டிப்பீங்க? அதுவா, தேங்காய் துருவி வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ற மாதிரி ஒரு பிசினஸ் இருக்கு, அது செய்யலாம்னு நினைச்சோம். சரி, முதல்ல நம்ம ஊர்ல தேங்காய் துருவல் எந்த அளவுக்கு விற்கிறதுன்னு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு இங்கே விற்க ஆரம்பிச்சிட்டோம் பாட்டி. என்னது, தேங்காய் துருவி விற்கிறதுலாம் ஒரு தொழிலா? ஆமா ஆமா, நிறைய பேருக்கு தேங்காய் துருவவே தெரியும். அதுவும் சரிதான், இதுவும் ஒரு தொழில்னு இருக்கு. மொட்டமணி நமிதா பாட்டி, உங்களுக்கு தேங்காய் துருவல் வேணுமா? அடியே அம்மாடி, எனக்கு தேங்காவை அப்பப்போ துருவி ஃப்ரெஷ்ஷாக போட்டால் தான் நல்ல குழம்பு பிடிக்கும். இந்த மாதிரி துருவின தேங்காய் வாங்கிட்டு போய் வச்சு அது கெட்டு போயிடாது. ஐயா நமிதா பாட்டி, இது ஒன்றும் கெட்டு போகாது, அதை நாங்கள் பேக் பண்ணி தந்துடுவோம். அந்த பேக்கெட்டை நீங்கள் அப்படியே பிரிட்ஜுக்குள்ளே வச்சா போதும், 2 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. அடியா தாடி, அம்பிட்டு திறம் கண்டுபிடிச்சிருக்கீங்களாக்கும். எங்கள் அம்மா எங்கே இதை கண்டுபிடிச்சாங்க? எங்கள் அம்மா யார் தோட்டத்தில் தேங்காவை களவாங்கிறதுக்கு சான்ஸ் இருக்குங்கிறத மட்டும் தான் கண்டுபிடிச்சாங்க. என்னம்மா நான் சொல்கிறது சரிதானே? அடியே சின்ன தாயி, கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு இரேண்டி. இவளுக்கு தேங்காய் திருவலும் மனசை இவள்கிட்ட வாங்குவானா? முட்டமணி நமிதா பாட்டி எங்க போறீங்க? சாவ போற வயசுல இந்த கிழவி இவ்வளவு நேரம் என் டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டாளே. ஆமா, இவ்வளவு அவசரமா இந்த கிழவி எங்க போவா? வேற எங்க போவாம்மா, போய் சுடுகாட்டில் அவளே படுத்துக்கிடுவான்னு நினைக்கிறேன். ஆமாம்மா, அதோ கைவலி கனகா வர பாருங்க, அவகிட்ட தான் இதை விற்க முடியும். வாடி கைவலி கனகா. என்ன சின்ன பொண்ணு, என்ன வியாபாரம்? சீக்கிரம் சொல்லு, எனக்கே கையெல்லாம் வலிக்குது, அவ்வளவு தூரம் நடந்து வந்தது. என்னடி இவ நடந்து வந்தது எல்லாரும் கால் வலிக்கணுவாங்க, இவ மட்டும் கை வலிக்கின்ற. அதாம்மா, இவளை பத்தி கைவலி கணக்கான்னு சும்மாவா சொல்றாங்க? இன்னும் ரொம்ப தூரம் நடக்க வேண்டியது இருக்கு, கையெல்லாம் வலிக்கும், சீக்கிரம் சொல்லு சின்ன பொண்ணு. அதுவாடி கைவலி கனகா, இன்னைக்கு நாங்க தேங்காய் துருவி வியாபாரம் பண்றோம். வாவ் வாவ், இப்படி ஒரு வியாபாரத்தை நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லையே. வெளிநாட்டுல இந்த மாதிரி துருவன தேங்காய் வாங்குறதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ்டி. ஆமா ஆமா, மரத்துல ஏறி தேங்காய் பறிக்கிறத விட அந்த தேங்காவை துருவும் போதா ரொம்ப கை வலிக்கும். ஆமா ஆமா, எனக்கு வலிக்குது, நான் இப்ப துருவிட்டு இருக்கேன்ல. அது இவ்வளவு தேங்காய் துருவுறல, எனக்கெல்லாம் ஒரு முறி துருவதுக்குள்ள கை வலி வந்து. ஆமா, உன்ன மாதிரிப்பட்டவங்களுக்கு தான் இந்த தேங்காய் துருவல் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ஒரு சிரட்டை வெறும் 50 ரூபா தான். ஒரு 10 பேக்கெட் வாங்கிட்டு போய் உன் பிரிட்ஜுக்குள்ள வச்சுட்டேன்னா 2 மாசம் வரைக்கும் வரும்டி. வாவ், சூப்பர் சூப்பர். அடியே கைவலி கனகா, அப்ப நீ இந்த தேங்காய் துருவலை வாங்கிக்கிற அப்படித்தானே? 10 பாக்கெட் நான் வாங்கிட்டு போனேன்னா அதை தூக்கிட்டு போறதுக்கே எனக்கு கை வலி வந்துடும். தேங்காய் துருவுறதை விட அந்த தேங்காய் துருவுனதை தூக்கிட்டு போறதுக்கு அதிகமா கை வலிக்கும்னு நினைக்கிறேன். என்னடி இவ வாங்கிட்டு போறதுக்கெல்லாம் கை வலிக்குன்ற? அம்மாவா இவளுக்கு கைவலி கனகான்னு பேர் வச்சாங்க, இப்ப தெரியுதா? என்ன பண்ண, ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தா கூட எனக்கு கை வலி வந்துருண்டி. அடியே பேசுறதுக்கெல்லாமாடி கை வலிக்கும்? அம்மா நின்றுட்டு இருந்தா கூட கை வலிக்கும்டி. ஐயோ கனகா, கை ஒடிஞ்சு போனவங்களுக்கு கூட இப்படி வலிக்காதுடி. ஆனா உனக்கு வர்ற கைவலி இருக்கே, இந்த உலகத்துல யாருக்கும் வர. சரி, ஒரு 2 தேங்காய் துருவல் மட்டும் கொடு, அவ்வளோ கொண்டு போனாதான் எனக்கு கை வலி வர. அடியே ஆடு அதுவா வந்து சிக்குது, சீக்கிரம் கொடுறி. இந்தாடி, ஒன்றை மட்டும் தூக்கிட்டு போ, உனக்கு 2 தூக்கிட்டு போனா கைவலி வந்துடும், நாங்களே வீட்டில் வந்து இன்னொன்று தந்துடுறோம். ஓ அப்படியா, அதுவும் சரிதான். இந்த 1 தூக்கும் போதே எனக்கு கை வலிக்கிற மாதிரி. எப்பப்பா, என்னமா கணக்குது, ரொம்ப கை வலிக்குதே. என்னது, ஒரு முறி துருவன தேங்காவா கைவலை வச்சிருந்தா கைவலி வருதா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான ஆல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோ. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நன்மைக்கே. நாம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.